இந்த உதயன் சர்வதேச விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற அனைத்து தமிழ் நல் உள்ளங்களுக்கும் என் சார்பிலும் எமது மன்னிச்சங்கம் சார்பிலும் மனமார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும். அத்தோடு இந்த தலைமைத்துவ விருதினை எமக்கு வழங்கிய இந்த உதயன் பத்திரிகைக்கும் அதன் நிறுவனத்தினருக்கும் எமது மன்னிச்சங்கம் சார்பாக மனமார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும். இங்கே பலவர் உதயன் பத்திரிகை தொடர்பாகவும் அதன் செயற்பாடுகள் தொடர்பாகவும் விரிவாக கூறியிருந்தார்கள். நான் இப்போது எமது மன்னிச்சங்கத்தின் செயற்பாடுகள் பற்றி இங்கே சில விடயங்களை உங்களுக்கு பகிரலாம் என நினைக்கின்றேன். அது மட்டுமல்லாமல் இன்று உதயனுக்கு 30 வருடங்கள் ஆகின்றது. எமது மன்னிச்சங்கத்திற்கு அடுத்த வருடம் 30 வருடங்கள் ஆகின்றது. அதிலே அவர்களை விட நாங்கள் ஒரு வயது இளையவர்கள். அந்த வகையிலே எமது வன்னிச்சங்கத்தினுடைய செயற்பாடுகளை இங்கே நான் சிலதை உங்கள் முன் சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். எமது வன்னிச்சங்கமானது இன்று 29 வருடங்களாக எமது தாயகத்திலே போரினால் பாதிக்கப்பட்டு அங்கே மிகவும் வறுமை கோட்டின் கீழ் வாழ்கின்ற வறிய மாணவர்களை யாழ்ப்பாணம் முதல் அம்பாறை வரையிலே தெரிவு செய்து அந்த மாணவர்களுக்கு நாங்கள் கல்வி உதவியினை வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். ஒரு மாணவருக்கு, அதாவது ஆண்டு 1 ஆண்டு 12 வரையிலான மாணவர்களுக்கு ஒரு வருடத்திற்கு $200 வீதம் அவர்களுக்கு வழங்கி வருகின்றோம். அதைவிட பல்கலைக்கழக மாணவர்களுக்கு ஒரு வருடத்திற்கு $400 வழங்கி வருகின்றோம். இந்த கொடுப்பனவுகள் 2 கட்டங்களாக நடைபெறுகின்றது. அது மட்டுமல்லாமல் மிகவும் வறிய மாணவர்கள், பாடசாலைக்கு தூரங்கள் இடங்களுக்கு செல்பவர்களுக்கு துவிச்சக்கர வண்டிகளையும் வழங்கி வருகின்றோம். அது மட்டுமல்லாமல் கடந்த வருடம் நடைபெற்ற டிப்பா புயலிலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வன்னி பிரதேசத்திலே குறிப்பாக 3 வயதுக்குட்பட்ட பிள்ளைகளுடைய தாய்மார்களை தெரிவு செய்து அவர்களுக்கு பால்மாக்களை வழங்கி இருக்கின்றோம். கிட்டத்தட்ட இலங்கை பெறுமதியிலே 30 லட்சம் ரூபாவுக்கு மேற்பட்ட பணத்தை அவர்களுக்கு நாங்கள் வழங்கி இருக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் மலையக பகுதியிலும் எமது வேலை திட்டங்களை கடந்த 3 வருடங்களாக தொடர்ச்சியாக செய்து வருகின்றோம். அங்கேயும் இந்த கடும் வெள்ள அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு பொதிகள், பால்மாக்கள் என்பவற்றை வழங்கி இருக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் இப்பவும் தொடர்ந்தும் நாங்கள் 200க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கும் 35 மேற்பட்ட பல்கலைக்கழக மாணவர்களுக்கும் கல்வி உதவி வழங்கி கொண்டிருக்கின்றோம். இவ்வாறு தொடர்ச்சியாக நாங்கள் இந்த உதவி திட்டங்களை செய்வதற்கு இங்கே இருக்கின்ற பல கொடையாளர்களின் உதவிகள் எங்களுக்கு முக்கியமாக இருக்கின்றது. அந்த வகையிலே நான் இங்கே ஒருவரை தனிப்பட்டு குறிப்பிட்டு சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். இங்கே இருக்கின்ற ஒரு தொழில் வர்த்தகர், நந்தா உணவகத்தின் உரிமையாளர் திரு ரூபன் தங்கராஜா அவர்கள் எங்கள் வன்னிச்சங்கம் ஊடாக 100 பாடசாலை மாணவர்களுக்கு தனது கல்வி உதவியினை வழங்கி வருகின்றார். குறிப்பாக அவர் ஒரு வருடத்துக்கு $20,000 எமது வன்னிச்சங்கம் ஊடாக அங்கே பாதிக்கப்பட்ட வறுமை கோட்டின் கீழே இருக்கின்ற மாணவர்களுக்கு வழங்கி வருகின்றார். இவ்வாறான அது மட்டுமல்லாமல் இங்கே இருக்கின்ற நல்லுள்ளங்கள் சிறந்த, அதாவது நல்ல நிலையில் இருக்கின்ற உடுப்புகளை எங்களுக்கு தந்து உதவி கொண்டிருக்கிறார்கள். அந்த உடுப்புகளும் அங்கே மிகவும் வறுமைப்பட்ட பின்தங்கிய பிரதேசங்களை தெரிவு செய்து அந்த பிரதேசங்களில் இருக்கின்ற மிகவும் கஷ்டப்பட்ட மாணவர்களுக்கு வழங்கி வருகின்றோம். இவ்வாறு நாம் தொடர்ந்து எங்களுடைய சேவையை இந்த மண்ணிலேயும் செய்து வருகின்றோம். அந்த வகையிலே இந்த விருதினை பெற்றமைக்கு நான் எனது சங்கமும் பெருமை கொள்கின்றோம் என்று கூறி இந்த வாய்ப்பினை வழங்கிய உதயன் பத்திரிகைக்கும் எனது நன்றியை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.